கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த வீடியோவில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இதில் இந்த அதிகாரத்தை 10 பகுதிகளாக நம்ம பிரிக்கலாம். அதில் முதல் பகுதி முதல் 5 வசனங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்க காரியத்தை நம்ம ஒரு பகுதியாக பிரித்து அதை பார்க்கலாம். முதல் 5 வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கர்த்தர் படைத்த சகல காட்டு மிருகங்கள்லேயும் இந்த சர்ப்பமானது, அதாவது பாம்பு, அது ரொம்ப தந்திரமுள்ளதாக இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. ஸோ சர்ப்பம் ஸ்திரீயை பார்த்து பேசுதுங்க. என்ன சொன்னுச்சு, என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, கேள்வி கேட்குது. ஆண்டவர் படைச்சி வச்சுருக்காரே, இந்த தோட்டத்தில் இருக்கிற எந்த மரத்தின் கனியும் நீங்கள் புசிக்கக்கூடாது, நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரா அப்படின்ட்டு கேள்வி கேட்குது. அதுக்கு இந்த ஸ்திரீ பதில் சொல்கிறா, இல்லை இல்லை, நாங்கள் எந்த கனியமும் புசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லலை. நாங்கள் எல்லா கனியமும் புசிக்கலாம். ஆனால் இந்த நடுவில் இருக்கிற மரத்தின் கனியை மட்டும் நாங்கள் சாகாதபடிக்கு அதை நாங்கள் புசிக்கவும் கூடாது, அதை தொடவும் கூடாதுன்னு எங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்குறாருன்ட்டு அந்த ஸ்திரீ கரெக்டாக தான் எடுத்து சொல்கிறாங்க. பாம்பு திருப்பி பதில் பேசுது. என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லை இல்லை, நீங்கள் சாக மாட்டீங்க, அதுக்கு பதிலாக உங்கள் கண்ணு திறக்கும், நீங்கள் நன்மை தீமை அறிந்தவங்களா, நீங்கள் தேவர்களை போல் மாறிடுவீங்க, அதை தேவன் அறிவார் அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அவள்கிட்ட ரொம்ப தந்திரமாக அவள்கிட்ட இந்த பாம்பு திரும்ப பேசுது. அடுத்த 2வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6-7 வசனம். இதை வாசித்தோன்னா நமக்கு அடுத்த பகுதி புரிய வரும். அப்போ இந்த பெண் இந்த சர்ப்பத்துடைய சத்தத்தை கேட்டுட்டு இப்போ அவள் ஒரு காரியம் செய்ய போகிறா. இந்த ஸ்திரீ என்ன பண்ணுறா, இந்த சர்ப்பம் பேசினதை கேட்டுட்டு அவள் தோட்டத்தில் இருக்கிற அந்த நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை பார்க்குறா. அந்த மரத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறா. அதை பார்க்கும்போது அவளுக்கு அது பார்வைக்கு நல்லதாக தெரியுது. அவளோட பார்வையில் அந்த மரம் ரொம்ப இன்பமாக அது தெரியுது. அடுத்து அது புசிப்புக்கு ரொம்ப நல்லது, சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கனியை போல் அது பார்வைக்கு, அவளுடைய பார்வைக்கு அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. புத்தியை தெளிவிக்கிறது மாதிரி அது இருக்குது. அதை சாப்பிட்டா தன்னுடைய புத்தி தெளிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி அவளுக்கு தோணுது அந்த மரத்தை பார்க்கும்போது. அதனால் அவள் துணிகரமாக என்ன பண்ணுறான்னா, அந்த மரத்தின் கனியை பறித்து அதை சாப்பிட்றா. சாப்பிட்டு அதை கொண்டு போய் தன்னுடைய புருஷனுக்கும் அதை கொடுக்குறா. அவனும் அந்த கனியை புசிக்கிறான். அந்த பழத்தை சாப்பிட்றாங்க 2 பேரும். இப்போ என்ன ஆகுது, அதை சாப்பிட்டாங்க. இப்போ 7வது வசனத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களோட கண்கள் திறக்கப்படுது. அவங்க தாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. இப்போது அப்போ தங்களுடைய கண்கள் திறந்து தாங்கள் ஆடை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அத்தி மரத்தினுடைய இலைகளை போய் பறித்து அதை ஒரு ஆடை மாதிரி அவங்க தயார் பண்ணி அதை உடுத்தி கொள்கிறாங்க. அடுத்து 3வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வசனம் 8லிருந்து 12வது வசனத்தை 3வது பகுதியாக நம்ம பிரித்து பார்க்கலாம். இந்த வசனங்களில் என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இப்போ பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அப்படின்ட்டுருக்கு 8வது வசனத்தில். அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா, பகல்னா டே டைமில் குளிர்ச்சியான வேலை அப்படின்னா ஈவினிங். ஸோ சாயங்கால வேளையில் ஆண்டவர் தோட்டத்தில் உலாவும்படி வருகிறார். அப்போ உலாவும்போது உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்களால கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருக்கு முன்பாக போய் அவங்களால நிற்க முடியலை. அவருடைய சந்நிதிக்கு விலகி ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க. மரங்களுக்கு நடுவில் போய் ஆதாமும் ஏவாளும் ஒளிந்து கொள்ளும்போது கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் கூப்பிடுறாரு. இப்போ ஆதாம் பதில் என்ன ஆண்டவருக்கு திருப்பி சொல்கிறார் அப்படின்னா, ஆண்டவரே, உங்கள் சத்தத்தை நான் கேட்டு நான் ஆடை இல்லாமல் இருக்கேன் அப்படின்றதுக்காக நான் பயந்து நான் ஒளித்து கொண்டு இருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பதில் சொல்கிறார். அப்போ உடனே ஆண்டவர் திரும்ப ஆதாம்கிட்ட கேட்குறாரு, நீ ஆடை இல்லாமல் இருக்க அப்படின்னு யார் உனக்கு சொன்னது அப்படின்ட்டு ஆண்டவர் கேட்குறாரு. புசிக்கக்கூடாதுன்னு சொன்ன மரத்தின் கனியை நீ புசித்தியாப்பா அப்படின்ட்டு ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேள்வி கேட்குறார். அப்போது ஆதாம் திருப்பி பதில் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கொடுத்த அந்த பெண் அதை பறித்து என்கிட்ட கொடுத்தா நான் அதை வாங்கி புசித்தேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் பதில் சொல்லுகிறார்.
இவ்வளவு தான் இந்த 8வது வசனத்திலேருந்து இந்த 12வது வசனம். கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் நடந்த உரையாடல். முதல் பகுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சர்ப்பத்துக்கும் ஸ்திரீக்கும் நடுவில் நடந்த உரையாடல். அப்புறம் அடுத்த 6வது 7வது வசனத்தில் அந்த ஸ்திரீயினுடைய செயல்பாடு, அவள் என்ன செய்தா அப்படின்றத பார்த்தோம். அடுத்து 8லேருந்து 12வது வசனம் வரைக்கும் தேவனாகிய கர்த்தருக்கும் ஆதாமுக்கும் நடுவில் நடந்த உரையாடல். இப்போ 13வது வசனம் 4வது பகுதியாக இதை மட்டும் எடுத்துக்கலாம். இந்த 13வது வசனம் தான் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண்டவரும் அந்த ஸ்திரீயும் பேசின உரையாடல். இப்போ ஆதாம் கை காட்டினார் இல்லையா, ஏவாள் தான் இதுக்கு காரணம் ஆண்டவரேன்ட்டு. இப்போ ஏவாள்கிட்ட ஆண்டவர் கேட்குறாரு, ஏன் அப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஏவாளை பார்த்து கேள்வி கேட்குறார். அந்த ஸ்திரீ பதில் சொல்கிறா, இந்த சர்ப்பம் என்னை வஞ்சித்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறா. அதனால் நான் எடுத்து சாப்பிட்டேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட பதில் சொல்கிறா. 5வது பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 14, 15 வசனத்தை எடுத்துக்கலாம் 5வது பகுதியாக. இங்கே நடந்த சம்பவம் என்னென்னா, தேவன் சர்ப்பத்தை பார்த்து பேசுகிற காரியங்கள் இந்த 2 வசனத்துலேயும் கொடுத்துருக்காங்க. நீ வஞ்சித்தல்ல, அதனால் இனிமேல் நீ சபிக்கப்பட்டிருப்ப, உன் வயிற்றுனால தான் நீ நகருவ, மண்ணை நீ சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14வது வசனத்தில் சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் பேசுகிற காரியத்தை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து 15வது வசனம் பார்த்தோன்னா, இப்போ ஆண்டவர் ஒரு ப்ராஃபஸி சொல்கிறார். அதாவது தீர்க்க தரிசனங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் இந்த வசனத்தில் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். ஸ்திரீக்கும் உனக்கும் நடுவில் ஒரு பகை உண்டாக்குவேன். இந்த பகைன்ற வார்த்தைக்கான பதத்தை நம்ம மற்ற மொழிபெயர்ப்புகள் அதெல்லாம் எடுத்து பார்த்தோன்னா, பகை ஒரு கிட்டத்தட்ட ஒரு வார் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒரு போர் மாதிரி உனக்கும் அந்த ஸ்திரீக்கும் நடுவில் உண்டாக்குவேன், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னா அடுத்த தலைமுறைகள், அதை தான் அந்த வித்துன்ற வார்த்தைக்கான அர்த்தம். அடுத்தடுத்த ஜென்ரேஷன்ஸ், அவளுடைய ஜென்ரேஷன்ஸ்க்கும் உன்னுடைய வித்துக்கும் பகையை நான் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் உன் தலையை நசுக்குவார். அந்த ஸ்திரீயிலிருந்து பிறக்கிற இயேசு கிறிஸ்து, அதான் அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இது இயேசு கிறிஸ்துவை குறித்ததான தீர்க்க தரிசனமான வார்த்தை இந்த 15வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம். இதை நம்ம 5வது பகுதியாக நம்ம பிரிச்சுக்கலாம். அப்போ இதுவரையும் நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்து 6வது பகுதி என்ன அப்படின்னா, இந்த 16வது வசனம். இந்த 16வது வசனத்தில் ஸ்திரீயை பார்த்து இப்போ ஆண்டவர் பேசுகிறார். இப்போ ஸ்திரீயை நோக்கி சொல்கிறாரு, இந்த மாதிரி உன்னுடைய கற்ப காலத்தில் நீ இருக்கும்போது உன்னுடைய வேதனையை நான் பெருக பண்ணுவேன், நீ பிள்ளை பெறும்போதும் நீ வேதனை அனுபவிப்ப, உன் ஆசை உன்னோட புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் பேசுகிறார். அடுத்த பகுதி ஆதாமை நோக்கி அடுத்து பேசுகிறார். பூமி உன்னால் சபிக்கப்பட்டிருக்கும், பூமியின் பலனை நீ வருத்தத்தோடு தான் புசிப்ப அப்படின்னு சொல்கிறார். முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்ப, முகத்தின் வேர்வையால் தான் நீ வேர்வையால் ஆகாரம் புசிப்ப, நீ மண்ணாக இருக்கிறனால நீ மண்ணுக்கு திரும்புவ அப்படின்னு சொல்லிட்டு 6 விஷயங்களை ஆதாமிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். அதுவரையும் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே ஒரு பாதுகாப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருந்தாங்கல்ல, இப்போ அவங்க ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் நீ வேர்வை சிந்தி உன்னோட வருத்தத்தோடு தான் நீ புசிப்ப, உன்னோட சாப்பாடை நீ வருத்தத்தோடு சாப்பிடுவ அப்படின்னு சொல்லிட்டு வேர்வை சிந்தி தான் நீ சாப்பிடணுன்ட்டு ஆண்டவர் ஆதாமினிடத்தில் பேசுகிறார். இப்போ 8வது பகுதியாக இந்த 20வது வசனத்தை பார்த்தோன்னா, இப்போ தான் ஏவாளுக்கு ஏவாள்னே ஆதாம் பேர் வைக்கிறாரு. அதுவரையும் அவருக்கு கண்கள் திறக்கப்படல, நன்மை தீமை அவர் அறியலை. இப்போ இந்த சம்பவங்களுக்கு அடுத்து தான் அவருக்கு கண்கள் திறக்கப்பட்டவராக இப்போ ஏவாளை பார்த்து, தன்னுடைய மனைவியை பார்த்து அவர் பேர் வைக்கிறார். இவள் என் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான் அப்படின்னு இருக்குது. ஏன் ஏவாள்னு பேர் வச்சார்னா, ஏன்னா அதுக்கு அந்த மீனிங், ஏன்னா அவள் ஜீவனுள்ள எல்லாருக்கும் தாயானவள் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் பேர் வைக்கிறார். 21வது வசனத்தை பார்த்தோன்னா, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அப்படின்ட்டு இருக்குது.
அவங்க 2 பேரும் தானா செய்துக்கிட்டது அத்தி மரத்தின் இலைகளை எடுத்து அவங்க ஒரு ஆடையாக உருவாக்கி அதை வந்து போர்த்து கொண்டு இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் கொடுத்தது வந்து என்னென்னா தோல் உடைகள். தோல் உடைகளை ஆண்டவர் உருவாக்கி அவங்களுக்கு வந்து உடுத்து வைக்கிறார். 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் 10வது பகுதியாக நம்ம பார்க்கலாம். இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஏற்கனவே இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை வந்து 2 பேரும் சாப்பிட்டது நிமித்தமாக மறுபடியும் ஜீவ விருட்சத்தையும் அவங்க எடுத்து சாப்பிட்றக்கூடாது அப்படின்றதுக்காக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்புவார். ஆதாமையும் ஏவாளையும் வெளியே அனுப்பிட்டு அந்த ஜீவ விருட்ச மரத்துக்கு போகிற வழியை வந்து காவல் வைத்திருவார். கேருபீன்களை வந்து வைப்பார். ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார் அப்படின்ட்டு இருக்குது. இவ்வளவு தான் இந்த 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். வாழ்க்கை பாடம் என்ன எடுத்துக்கலாம், லைஃப் லெசன் நமக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பேசிக்காக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதாக என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஸ்திரீகிட்ட வந்து முதல்ல கேள்வி கேட்டுச்சு. யாரை குறித்து கேள்வி கேட்டுச்சுன்னா, அந்த ஸ்திரீயை பார்த்து நீ நல்லா இருக்கியா, நீ சாப்பிட்டியா அப்படிலாம் அது கேட்கல. அது பேச ஆரம்பித்ததே வந்து தேவனை குறித்து ஸ்திரீகிட்ட கேள்வி கேட்டுச்சு. தேவன் வந்து இதை சொன்னாரா, இப்படி செய்யலான்னு சொன்னாரா, இப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னாரா, இல்லை அப்படிலாம் இல்லை, நீங்கள் வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப ஒரு ஜென்ரலான ஒரு டாப்பிக்காக அவன் வந்து காடை பற்றி, அந்த தேவனாகிய கர்த்தரை பற்றி அவன் வந்து ஸ்திரீகிட்ட கேள்வி கேட்டான். அப்போ இதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா, 2 பேர் பேசுகிறோம் அப்படின்னா அதுக்கு நடுவில் ஒரு 3வது மனுஷரை குறித்து குறை பேசக்கூடாது. அதுதான் முதல்ல சாத்தான் கொண்டு வந்த டெக்னிக். ஸ்திரீயை வந்து வஞ்சிக்கிறதுக்கு அவன் கொண்டு வந்த முதல் டெக்னிக்கே வந்து என்ன அப்படின்னா, அந்த குறை பேசுகிறது தான். தேவனை குறித்து அவன் கேள்வியாக கேட்டு, அப்படியா சொன்னார், இல்லை நீங்கள் வந்து சாகவே சாக மாட்டீங்க, நீங்கள் உங்கள் கண்ணு திறக்கும், நீங்கள் வந்து இப்படி ஆயிடுவீங்க அப்படி ஆயிடுவீங்க, அது அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ரொம்ப தந்திரமாக ஸ்திரீன்ட்ட பேசுகிறத நம்ம பார்த்தோம். ஆக இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து குறை பேசுகிறத தவிர்க்கணும். அவன் வந்து ரொம்ப தந்திரமான ஆள். அவனுடைய வழியில் அவனுடைய வலையில் நம்ம சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா குறை பேசுகிறத நம்ம தவிர்க்கணும். நடந்த சம்பவத்தை ஷேர் பண்ணுறது அது வேறு. ஆனால் ஒரு குறையாக பேசுகிறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படி நம்ம யாராவது ஒருத்தர் நம்மள்கிட்ட குறை பேசுகிறாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். இல்லை, இப்படிப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் நமக்கு வரணும். ஏன்னா அது அழகாக சத்ரு உள்ளே வர்றதுக்கு, சாத்தானவன் உள்ளே வர்றதுக்கு அதை வந்து நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அடுத்து நம்மளும் திருப்பி அதுக்கு வந்து பேசக்கூடாது. நம்மளுடைய நாவை வந்து அவன் சத்ரு எடுத்து பிரயோஜனப்படுத்த நம்ம விடவே கூடாது. ஸோ முதல் பாடம் என்ன அப்படின்னா, குறை பேசக்கூடாது. சர்ப்பம் குறை பேசுனதை அவள் கேட்டுட்டு அவளுக்குள்ளே அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, இச்சை உள்ளே வருது. அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான். குறை பேசுகிறதுக்கு இடம் கொடுக்குறோம். நம்ம வாயை திறந்து இடம் கொடுத்தாலும் சரி, இல்லை குறை பேசுகிறத காதால் கேட்டாலும் சரி, அதுக்கு அடுத்து நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா இச்சை. அந்த இடத்துல அடுத்த ஸ்டெப்பு இச்சை தான். இந்த இச்சை நிமித்தமாக அதை வந்து துணிகரமாக அதை போய் பறிக்கிறாள். அதை பறித்து அவள் வந்து அதை சாப்பிட்டு தன்னுடைய புருஷனுக்கும் தன்னுடைய அன்பின் நிமித்தமாக அந்த பழத்தை கொண்டு போய் கொடுக்குறாள். அப்போது இந்த குறை பேசுகிறது நிமித்தமாக இச்சை உள்ளே வருது. இச்சைக்கு அடுத்து துணிகரம் உள்ளே வருது. அதை நம்ம பார்க்குறோம். இப்போ துணிகரத்துக்கு அடுத்து அவங்களுடைய கண்கள் தெரியுது, நன்மை தீமை அறிஞ்சு தான் வந்து ஆடை இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவங்க வந்து ஒரு அத்திமரத்தின் இலையை எடுத்து அதை தனக்கு ஆடையாக உண்டாக்கி கொண்டு அதை வந்து அவங்க போட்டுக்கிறாங்க. இப்போ இந்த அத்திமரத்தின் இலை வந்து அவங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வா, அவங்க செய்த அந்த ஆடை வந்து நிரந்தர தீர்வா அப்படின்னா கண்டிப்பாக அது கிடையாது. அவங்களே அதுக்கான ஒரு தீர்வை தாங்கள் செய்த தவறின் நிமித்தமாக அவங்க போய் ஒரு தீர்வு தேடிக்கிறாங்க. அந்த தீர்வு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அது நிரந்தரமான தீர்வு இல்லை. அந்த ஆடை, அந்த இலைகள் வந்து கண்டிப்பாக காஞ்சு போயிடும் இல்லையா? எத்தனை நாளைக்கு அது வந்து அவங்களுக்கு உதவி செய்யும்? கண்டிப்பாக அது ரொம்ப நாளைக்கு நிலைக்காத ஒரு நிலையான ஒரு தீர்வு அது கிடையாது. ஆனால் தாங்களே அதுக்கு ஒரு தீர்வு தேடுறாங்க. இது அவங்களே ஆண்டவர்கிட்ட எடுத்துகிட்டு போகலை.
தங்களுக்கு தாங்களே ஒரு தீர்வை அவங்க தேட ஆரம்பித்தாங்க. குறை பேசக்கூடாது, குறை பேசினா முதல்ல இச்சை உள்ளே வரும், இச்சைக்கு அடுத்து துணிகரம் உள்ளே வரும், துணிகரத்துக்கு அப்புறம் அது ஒரு நிரந்தரமில்லாத தீர்வை நம்மளே தேடுறதுக்கான வழிவகுக்கும். இதுதான் நம்ம இப்போ இதிலேருந்து பார்த்துருக்கோம். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு எதிர்கொண்டு போய் நிற்க முடியாதபடிக்கு ஒரு பயம் ஆட்கொள்ளும். அதுதான் நடந்துச்சு. அவங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. நான் பயந்து, நான் ஆடை இல்லாமல் இருக்கேன் ஆண்டவரே, அதனால் நான் பயந்து ஒளிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாம் ஆண்டவரிடத்துல பதில் சொல்கிறத நம்ம அடுத்த சம்பவமாக நம்ம பார்க்குறோம். அப்போ அடுத்து நமக்கு என்ன ஆட்கொள்ளும் அப்படின்னா, பயம் இருதயத்துக்குள்ளே பிடிக்கும். அப்புறம் தோட்டத்திலேருந்து வெளியே அனுப்பிவிடப்படுகிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வருது. இப்போ எல்லா சம்பவத்தையும் ஆண்டவர் விசாரித்து அவங்கள்ட்ட கேட்டுட்டு, சரி இனிமேல் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இனிமேல் உங்கள் வாழ்க்கை இப்படி தான் நீங்கள் வாழ போகிறீங்க அப்படின்ற காரியங்களை ஆண்டவர் அவங்களிடத்துல பேசினதுக்கப்புறம் ஆண்டவர் ரொம்ப நல்லவர் பாருங்கள். அவங்களுக்கு தோல் உடைகளை உருவாக்கி கொடுக்குறார். அப்போ இங்கே ஒரு நிரந்தர தீர்வு அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த அத்தி மரத்தின் இலைகள் அவங்களுக்கு நிரந்தர தீர்வு கிடையாது. இப்போ ஆண்டவர் தோல் உடைகளை அவங்களுக்கு உண்டாக்கி அதை அவங்களுக்கு ஆடையாக உடுத்தி கொடுக்குறார். இது ஒரு நிரந்தரமான தீர்வு. அவங்களுக்கு அதை உண்டாக்கி நிரந்தர தீர்வை கொடுத்து, நீங்கள் இனிமேல் ஏதேனில் இருக்க வேணாம்ப்பா, நீங்கள் வெளியில் போங்க அப்படின்ட்டு ஆண்டவர் அவங்கள அனுப்பி வைக்கிறார். அப்போ எப்பொழுதுமே ஆண்டவர் நம்ம தவறு செய்தாலும், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம வாழ்க்கையில் அடுத்து நடந்து வந்திருந்தாலும் அதெல்லாம் நம்ம பரிசோதித்து பார்த்து ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாகணும். ஆண்டவரே, இந்தந்த காரியங்கள் எல்லாம் நான் தவறு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி நம்ம அதை அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு விடுகிற பொழுது ஒரு நிரந்தரமான தீர்வை நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கட்டாயமாய் கட்டளையிடுவார். தெளிவான புரிதலுக்காக மறுபடியும் ஒரு முறை இந்த அதிகாரத்திலிருந்து நம்ம எடுத்துக்கூடிய வாழ்க்கை பாடத்தை பற்றி படிநிலைகள், வாழ்க்கை பாடத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாயிண்ட்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மொத்தம் இதில் நமக்கு கிடைக்கிறது 7 பாயிண்ட் கிடைக்கிது. அதில் முதல் பாயிண்ட் என்னென்னா, குறை பேசுகிறது. அது சத்துருவுடைய தந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஸ்திரீயை பாவத்துக்குள்ளே தள்ளினதுக்கு அவன் யூஸ் பண்ண வெப்பன், அவன் தந்திரமாக செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவரை பற்றி அவன் இப்படி சொன்னாரோ, இது உண்டோ அப்படின்னு சொல்லி அவன் கேள்வி கேட்டு அவன் பேசின காரியம்தான். அப்போ இந்த குறை பேசுகிறது அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னா அது சாத்தானுக்கு வழிவகுத்துரும், அவனுடைய தந்திரங்கள் செயல்பட்டுரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து 2வது இச்சை. இந்த குறை பேசுகிறது நிமித்தமாக இச்சை உள்ளே வரும். இச்சை வந்துச்சு அப்படின்னா துணிகரம் உள்ளே வரும். துணிகரம் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அதுக்கான தற்காலிக தீர்வை நம்மளே தேட ஆரம்பிப்போம். அடுத்து அந்த தீர்வை தேடுறது மட்டும் இல்லாமல் தேவ சந்நிதிக்கு விலகி ஓடுகிறதான ஒரு நிலை ஏற்படும். தேவ சந்நிதிக்கு விலகி ஓடுனா என்ன அடுத்த படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பயம் பிடிக்கும். பயம் ஆட்கொள்ளும். அந்த பயம் வந்ததுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை இழந்து போகிற ஒரு சூழ்நிலை உருவாகும். மொத்தமாக 7 நிலைகளை நம்ம பார்க்குறோம். இந்த 7 படிகள், இந்த படிகளை ஒரு படியாக பார்த்தோன்னா மொத்தம் 7 படி இருக்குது. எங்கே ஆரம்பித்து எங்கே கொண்டு விட்டுட்டான் பாருங்கள். மனிதன் தோட்டத்தை விட்டே வெளியில் அனுப்பப்படுகிற அளவுக்கு அடுத்தடுத்த தவறை செய்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போய் அடுத்தடுத்த காரியங்கள் அவனை தோட்டத்தை விட்டே வெளியில் அனுப்பும்படியான ஒரு சூழ்நிலை உருவாயிருச்சு. ஆசீர்வாதத்தை அவன் இழந்து போகிறான். இப்போ நம்ம வாழ்க்கையில் இதில் எந்த படிநிலையில் நம்ம இருந்தாலும் பரவாயில்ல. ஒருவேளை இப்போ தான் முதல் படியில் நீங்கள் இருக்கலாம், இல்லைன்னா கடைசி படியில் கூட இருக்கலாம். தவறுகளுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்து ஆசீர்வாதத்தை இழந்து கூட போயிருந்திருக்கலாம். எதை ஆண்டவர் நம்மிடத்துல செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரோ அதை செய்ய பழகணும். அதை மட்டும் செய்ய பழகணும். எதை செய்யாத அப்படின்னு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்லியிருக்கிறாரோ அந்த காரியத்தை நம்ம செய்யாமல் இருக்க நம்மளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை செய்யக்கூடாது. நம்மளில் நிறைய பேர் ஆண்டவர் செய்யின்னு சொன்னதை செஞ்சுருவோம், ஆனால் இதை செய்யாத அப்படின்னு சொல்லியிருக்கிற அந்த பகுதியவே நம்ம விட்டுருவோம். அது நம்மளுடைய கவனத்துக்கு வர்றதே இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த நம்ம செய்யாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை எக்காரணம் கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் அதை விட்டுறக்கூடாது. ஆண்டவர் செய்யாதன்னு சொன்னதை செய்ய மாட்டேன்ற ஒரு முடிவு, ஒரு தீர்மானம்
ஒரு தீர்மானம் நமக்குள்ளே இருக்கணும். அது எப்போவுமே நம்ம மைண்டில் இருக்கணும். எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. இதுக்காக தினமும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபித்து அதை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும். இப்படி நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீங்கள் செய்ய சொன்னதை நான் செய்கிறதுக்கு எனக்கு பலன் தாங்க. நீங்கள் எதை என்கிட்ட செய்யாதன்னு சொல்லியிருக்கீங்களோ அதை நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் கிருபை எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபித்து இந்த காரியங்களை இப்படிப்பட்ட சத்துருவின் தந்திரமான திட்டங்கள்ல இருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.